நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறப்போ யூரினோட கலர் ஒயிட் இல்லைனா லைட் எல்லோ இருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தட் மீன்ஸ் யூஆர் அடிக்குவேட்லி ஹைட்ரேட்டட், அவ்வளோதான். அது மேலே தண்ணி குடிக்கிறது யூஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஒரு 5 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ் 7 லிட்டர்ஸ் குடிப்பாங்க. நாட் ரிக்வயர்ட். அட்லீஸ்ட் உங்கள் முன்னாடி டெஸ்கில் இல்லை லேப்டாப் கிட்ட ஒரு 1 to 2 லிட்டர்ஸ் பாட்டில் வச்சுட்டிங்கன்னா ஓகே நான் குடிக்கணும் இந்த தண்ணி, அதை தான் நீங்கள் பண்ண முடியும். பட் இது ஒரு எக்ஸ்கியூஸ் தான், நான் தண்ணி ஒரு குடிக்கல. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே நான் கிட்னி ஸ்டோன் சரி பண்ணிட்டேன், இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டயட் திருப்பி ஃபாலோ பண்ணல, கரெக்டாக அட்வைஸ் கொடுத்த மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்கல, திருப்பி உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஹலோ டாக்டர், வணக்கம். நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர், சம்மரில் வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதனால? வெரி காமன் ரீசன் என்னென்னா, சென்னை இது ரொம்ப ஹாட் பிளேஸ். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட், நம்ம தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டோம். ஒர்க் பிளேஸ் ஏசியில் இருக்கும், ஒரு அதர்வைஸ் இஃப் யூர் ஒர்க்கிங் அவுட் சைட் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பீங்க. அதனால் டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன்னால யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகி டார்க் எல்லோ ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும், அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்கும். நம்ம நிறைய தண்ணி குடிக்காமல் இருந்தால் கிட்னி எஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். கிட்னி எப்படி ஒர்க் ஆகும்னா, பாடியோட ஹோல் டாக்ஸின்ஸ் என்ன சொல்லுவாங்க, வேஸ்ட் மெட்டீரியல், அது கிட்னிலேருந்து தான் வெளியே போகணும். ஸோ நீங்கள் கிட்னிக்கு ஒரு கூலண்டில் பெட்ரோல், எப்படி நீங்கள் காரில் வண்டியில் பெட்ரோல் போடுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் கிட்னி தண்ணி கொடுத்தா தான் ஆல் தி டாக்ஸின்ஸ் வில் கம் அவுட். ஸோ நீங்கள் ரெகுலராக தண்ணி குடிக்கலன்னா அந்த பாடியோட டாக்ஸின்ஸ் எல்லாமே பாடியில் தான் இருக்கும். ஸோ எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ நார்மல் அடிக்குவேட் வாட்டர் மினிமம் 8 to 10 கிளாஸஸ் வாட்டர் நீங்கள் டெய்லி குடிக்கணும். அதான் மெயின் ரீசன்ஸ் கிட்னி ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு, டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு. செகண்ட், நீங்கள் அவ்வளோ தண்ணி குடிக்கலைன்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட், கிட்னியோட இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். இதுதான் மெயின் ரீசன். அதனால தான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த தண்ணி குடிக்கிறத பற்றி சோஷியல் மீடியாவில் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் அந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாராலையும் அது பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும்? ஒரு யூனிவர்சல் நம்பர் எதுவும் கிடையாது, எது ரைட் எது ராங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா, நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறப்போ யூரினோட கலர் ஒயிட் இல்லைனா லைட் எல்லோ இருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தட் மீன்ஸ் யூஆர் அடிக்குவேட்லி ஹைட்ரேட்டட், அவ்வளோதான். அது மேலே தண்ணி குடிக்கிறது யூஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஒரு 5 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ் 7 லிட்டர்ஸ் குடிப்பாங்க. நாட் ரிக்வயர்ட். உங்களோட பாடியோட இன்டேக் 2.5 to 3 லிட்டர்ஸ் சொல்லுவாங்க மினிமம். இப்போ நீங்கள் அவ்வளோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணல, ஏசியில் தான் உட்காந்துருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர்ஸ் சஃபிஷியன்ட். ஓகே. அண்ட் சில பேர் வந்துட்டு அந்த வாட்டர் இன்டேக் ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்கல்ல டாக்டர், அதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? உங்களோட கிட்னிஸ் நார்மலாக இருக்குது ஃபங்க்ஷன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் எனிதிங் இன் எக்ஸஸ் சொல்லுவாங்கள்ல, அது கோனா கெட் அஃபெக்டட், கிட்னிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ யுவர் கிட்னிஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் மோர். மாட்ரேஷன் எக்ஸஸ் ஒர்க் ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். எவ்ரி பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது நிறைய பேருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், டயபிட்டிஸ் இருக்கும், கிட்னி இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஒரு லிமிட்டெட் வாட்டர் இன்டேக் சொல்லுவாங்க, அதை அவங்க தாண்டி போகக்கூடாது. நார்மலாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அவுட் சைட் பைக் ரைடிங் டூ மச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 3.5-4 லிட்டர்ஸ் அவங்க குடிக்கலாம். நார்மல் பர்சனுக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் போதும், 2 to 2.5 லிட்டர்ஸ், அது மாதிரி தேவையில்லை. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இளநீர், அப்புறம் லெமன் ஜூஸ், பியர் குடித்தா கூட கிட்னி ஸ்டோன்லாம் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? வெரி நைஸ் கொஸ்டின். நிறைய பேர் அதான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பியர் குடிக்கலாமா ஸ்டோன்ஸ் வெளியே வந்துடும். பட் அது கிடையாது. ஸோ எப்படி அது ஒர்க் ஆகும்னா, பாடியோட டெண்டன்சி என்ன, there is something called oxalate stones citrateன்னு சொல்லுவாங்க. ஆக்சிலேட் அதிகமாக இருந்ததுன்னா பாடியில் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். சிட்ரஸ் ஜூஸ், எனிதிங் லெமன், ஆம்லா, ஆரஞ்ச் ஜூஸில் சிட்ரஸ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு சிட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா, யூரினில் சிட்ரேட் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்டோன் ஃபார்மேஷன் கம்மியாகிடும் சான்சஸ். அதனால தான் லெமன் ஜூஸ் அதிகமாக குடிக்க சொல்லுவாங்க. ஒன்று. செகண்ட், பட்டர் மில்க், ஃப்ரெஷ் ஜூஸஸ் அதெல்லாமே ஓகே, நோ ப்ராப்ளம். பட்டர் மில்கில் என்ன ஆகும்னா உங்களுக்கு அதிகமாக ஆக்சிலேட் கன்சம்ஷன் வராது. ஸோ நார்மல் ஆக்சிலேட் எப்படி வரும், உங்கள் ஃபுட் ஐட்டமில் தான் ஆக்சிலேட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சொல்லுவாங்களே கீரையில் அதிகமாக சாப்பிட்டா ஸ்டோன்ஸ் வரும். கீரையில் என்ன இருக்குது, ஆக்சிலேட்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் வேணாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் கீரை மாடரேட் அமௌண்ட்டில் சாப்பிட்லாம். பட் அது கூட நீங்கள் மோர் இல்லைன்னா தயிர் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. அதுக்கு தான் அவங்க சேர்த்து கொடுப்பாங்க அது. ஸோ எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் நாட் குட். பியரில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போதைக்கு உங்களுக்கு யூரின் அதிகமாக வரும், ஸ்டோன் ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது டீஹைட்ரேஷன் இன்னும் அதிகமாகும் பேஷண்ட்ஸுக்கு.
டீஹைட்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாகும். ஸோ அதனால தான் பியர் இஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் டாக்டர் அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் சிம்டம்ஸ் என்னென்ன ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க? உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார்ம் ஆகி கீழே வந்த அப்புறம் தான் உங்களுக்கு பெயினே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் கிட்னியில் நிறைய பேர் இப்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ்லாம் ரெகுலராக பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போது எல்லாருமே எவ்ரிபடி இஸ் வெரி கான்ஷியஸ், ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ அவங்களே போய் ஒரு 6 months ஒரு ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்கேனில் ஒரு 3 mm ஸ்டோன் 4 mm ஸ்டோன்னா அவங்க ஒரு கான்ஷியஸ் ஆகிட்டு இம்மீடியட்டாக யூரோலஜிஸ்ட் பார்த்துருவாங்க இந்த ஸ்டோனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆங்ஷியஸ்னஸ் கம்மி பண்ணணும். அது தேவையில்லை. 3 mm 4 mm ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. பட் என்ன இம்பார்ட்டண்ட்னா உங்களுக்கு ஒன்ஸ் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குன்னா யூ நீட் டு டேக் ப்ரிகாஷன்ஸ். ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுக்கிறது? தண்ணி அதிகமாக குடிக்கிறது, ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது, அதெல்லாம் நான் பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. பட் ஒன்ஸ் ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அந்த கீழே பைப்பில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நார்மலி ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்? ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கும், அப்டமனில் இல்லை பேக் பெயின் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை யூரின் போகிறப்போ கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், பிளட் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஃபியூ பீப்புள். இதெல்லாமே ஒரு ஏர்லி சைன்ஸ். அதே பேஷண்ட் அது நிறைய பேர் இக்னோர் பண்ணிவிடுவாங்க. ஒரு கேஸ்ட்ரிக் தான் இதே, நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேன் அதனால தான் எனக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, அவங்க யூஸ்வலி இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அந்த இக்னோர் ஆகி அந்த ஸ்டோன் இன்ஃபெக்ஷன் ஆகி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆனப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டலே வருவாங்க. அந்த டைம் த ப்ராப்ளம் இஸ் ஆல்ரெடி கிராஸ்ட் அந்த ஏர்லி ஸ்டேஜ். அந்த காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபீவர், இன்ஃபெக்ஷன், சிவியர் பெயின், டாலரேட் பண்ண முடியாமல் பெயின் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாது. அதனால தான் பேஷண்ட்ஸுக்கு ஒரு கொஞ்சம் சிம்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இதர் நீங்களே ஒரு தண்ணி அதிகமாக குடிச்சிக்கோங்க, இல்லை டாக்டர் பார்த்துருங்க. தட் இஸ் மை அட்வைஸ் டு யூ. டீஹைட்ரேஷனால் வர இரிட்டேஷன்ஸ்க்கும் கிட்னி ஸ்டோன்னால் வர இரிட்டேஷன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் எப்படி டாக்டர் பண்ணுறது? பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் நீங்கள் இரிட்டேஷன் எதாவது வந்ததுன்னா அது யூஸ்வலி ஒரு 6 hours இல்லை 24 hours கிட்ட தான் இருக்கும். ஓகே, நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிருக்கீங்க, இப்போ தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா சரியாயிடும். அது யூரின் கலர் கொஞ்சம் டார்க் எல்லோ இருந்தது, நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா அது ஒயிட் ஆகிடுச்சுன்னா இரிட்டேஷன் மெதுவாக ஸ்டாப் ஆகிடும். பட் அதே ஒரு பேஷண்ட்ஸுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை யூரின் ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த தண்ணி குடித்த உடனே அந்த செட்டில்மெண்ட் வராது உங்களுக்கு சிம்டம்ஸ். ஸோ பேஷண்ட்ஸுக்கு இரிட்டேஷன் இருக்கும், யூரினில் பிளட் வரும், ஸ்மெல் இருக்கும், யூரினில் அடிக்கடி யூரின் போவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நாங்களே ஸ்டார்ட் திங்கிங் ஓகே மேபி ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் பேஷண்ட்டுக்கு, இல்லை கிட்னி ஸ்டோனாக இருக்கலாம். தென் வி ஃபர்தர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நார்மலி தண்ணி குடிச்சு ஒரு 24 hours செட்டில் ஆகிடுச்சுன்னா டீஹைட்ரேஷன் தான். அண்ட் டாக்டர் சம்மரில் வந்துட்டு இந்த யூடிஐ ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனிதிங் நீங்கள் பாடியில் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இன்ஃபெக்ஷன், ஸ்டோன், பர்னிங் சென்சேஷன், டீஹைட்ரேஷனால் இரிட்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் யூடிஐ அதிகமாகும்? நீங்கள் தண்ணி கம்மி குடிச்சிங்கன்னா யூரின் கான்சன்ட்ரேட் ஆகிடும். யூரின் கான்சன்ட்ரேட் ஆகிடுச்சுன்னா அங்கே பாக்டீரியாஸ் எல்லாமே சீக்கிரம் உடனே இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ், ஒரு மீடியம் கிடச்சிச்சு அவங்களுக்கு, தில் ஸ்டார்ட் கெட்டிங் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். அது ஒன்று. செகண்ட், டீஹைட்ரேஷன்னால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்டோன்ஸ்னாலே உங்களுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால தான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்மரில் நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டாக்டர், ஒரு பேஷண்ட்க்கு கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாவும் வந்துட்டு அகெயின் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எனி பேஷண்ட் ஒன்ஸ் அவங்க ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு கிட்னியில் 50 to 70% சான்ஸ் அவங்களுக்கு திருப்பி ஸ்டோன் வரும். ஓகே. ஸோ அதுக்கு தான் ஒன்ஸ் நீங்கள் கிட்னி ஸ்டோன், ஓகே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே நான் கிட்னி ஸ்டோன் சரி பண்ணிட்டேன், இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், இப்போ ஒன்றுமே ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டயட் திருப்பி ஃபாலோ பண்ணல, கரெக்டாக அட்வைஸ் கொடுத்த மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்கல, திருப்பி உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ 50 to 70% சான்ஸ் இருக்குது திருப்பி உங்களுக்கு ஸ்டோன் வரும் லைஃப் டைமில். அண்ட் சம்மர் டைமில் வந்துட்டு இந்த யூடிஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் மேலுக்கு அதிகமாக வருது அப்படின்னு ஒரு சர்வே இருக்குது, அது உண்மையா? மேலாக ஃபீமேலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் ஃபீமேல்ஸில் சொல்லிடுறேன். ஃபீமேல்ஸில் என்ன ப்ராப்ளம்னா அவங்க தண்ணி ரொம்ப கம்மியாக குடிச்சாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்களோட அனாட்டமியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களோட பாடியோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூடிஐ காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்போஷர், தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க, அதனால் ஃபிசிக்கல் இன்டிமெசினால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். மேல் பீப்புளில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா தேர் சம்திங் ரியலி அப்நார்மல். ஃபீமேல்ஸ்க்கு நான் ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா ஒரு நார்மல்மா, இது உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சீவியர் கிடையாது, ஒரு 3 நாள் 5 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சரியாயிடும் சொல்லிடலாம். அதே மேல் பேஷண்ட்ஸுக்கு நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது.
ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா எதனால இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, இது காமனே கிடையாது. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா கண்டுபிடிக்கணும் எதனால வந்திருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், அந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணி தென் வி புட் இம் ஒன் ட்ரீட்மெண்ட். ஸோ தெர் இஸ் நோ ஒரு சயின்டிஃபிக் டேட்டா கிடையாது மேல் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் சம்மர்லாம், அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த சம்மரில் வந்து ஜெனீஷியல் இன்ஃபெக்ஷன் வந்து மேலுக்கு அதிகமாக இருக்குமா டாக்டர்? ஜெனட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. எதனால் அதிகமாக வருதுன்னா ஹீட், ஸ்வெட்டிங், ட்ராவலிங் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் அண்டர்கார்மெண்ட்ஸ் வில் பி வெரி ஒரு வெட்டாக இருக்கும், அவங்க க்ளீனாக இருக்காது. ஸோ அதனால இதில் கீப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் த ஜெனட்டல் ஏரியாஸ். அது ஒன்று ரீசன். செகண்ட், இதே ஜெனட்டல் இன்ஃபெக்ஷன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். டயபெட்டிஸ்னால சுகர் அதிகமாக இருக்கும், சுகர் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ சம்மர் என்னோட எவ்ரி டைம் நான் அட்வைஸ் கொடுக்குறது என்னென்னா, சம்மரில் ஒரு பேசிக் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்வேட் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு அட்லீஸ்ட் 8 to 10 glasses வாட்டர், க்ளீனிங், டெய்லி பாத் மார்னிங் அண்ட் ஈவினிங், சேஞ்சிங் அண்டர்கார்மெண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, காட்டன் அண்டர்கார்மெண்ட்ஸ் போடணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாமே ஸ்வெட்டிங்னால தான். இப்போது சம்மரில் காமனாக இந்த ஹைஜீன்லாம் நாங்கள் வந்து கீப் அப் பண்ணோன்னா பேசிக் ஹைஜீன் என்னென்ன சொல்லுவீங்க? பேசிக் ஹைஜீன் இப்போ தான் சொன்னேன், ஜஸ்ட் வாட்டர், அடிக்வேட் ஹைட்ரேஷன், டேக் லாட் ஆஃப் லெமன் ஜூஸ், பட்டர் மில்க். செகண்ட், cleanliness, washing before and after passing urine. Undergarments, synthetic clothes போடக்கூடாது, ரொம்ப காட்டன் அண்டர்கார்மெண்ட்ஸ் ஆர் வெரி குட். கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு மோஷன் போகிறது கஷ்டமாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபைபர் டயட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் இந்த டைமில், ஃபைபர், வாட்டர் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எவ்வளோ நீங்கள் காமன் டாய்லெட்ஸ் யூஸ் அவாய்ட் பண்ண முடியும் பெட்டர். டாக்டர், இந்த யுரேத்ரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? நார்மலி நம்ம கிட்னிலேருந்து யூரின் வரும், வந்து பிளாடரில் கலெக்ட் ஆகும். பிளாடர்லேருந்து யூரின் வெளியே வரணும்னா அந்த யூரின் பேசேஜ்லேருந்து தான் வெளியே வரும், அதான் யுரேத்ரா சொல்லுவாங்க. யுரேத்ரல் இன்ஃபெக்ஷன்னா அந்த யூரின் பேசேஜ் வெளியே, பிளாடர்லேருந்து வெளியே வர யூரின் பைப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் யுரேத்ரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இது காமன்லி எந்த பேஷண்ட்ஸுக்கு வரும்னா, யங் பீப்புள், செக்ஷுவலி ஆக்டிவ் இருக்காங்க, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. தேர்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், யூரின் போகிற பாதையில் பிளாக்கேஜ் இருக்குது, ஸ்ட்ரிக்சர் யுரேத்ரா சொல்லுவாங்க, அவங்க யூரின் ஃப்ரீயாக போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் யுரேத்ரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, யூரின் போகிறப்போ ரொம்ப எரிச்சலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், யூரின் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இல்லைன்னா யூரின் ரொம்ப அடிக்கடி போயிட்டே இருக்கும், இல்லைன்னா பஸ்ஸு மாதிரி யூரின் பேசேஜ்லேருந்து வெளியே வரும், அதுதான் யுரேத்ரல் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி எல்லாமே நார்மலாக ட்ரீட் பண்ணலாம். பேசிக் ஃபியூ இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி நம்ம ஆன்டிபயோட்டிக்கில் போட்டால் அது சரியாயிடும். அந்த பிளாக்கேஜ் எதனால் ஏற்படுது டாக்டர்? பிளாக்கேஜ் வர்றதுக்கு ரீசன்ஸ், ஃபஸ்ட் காமன் ரீசன் என்னென்னா யாருக்குமே தெரியாது, அது அன்னோன் ரீசன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஓகே யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது, அப்போ தான் அவங்க டாக்டர்கிட்ட போவாங்க, அப்போ தான் தெரிஞ்சிடும் ஓகே யூரின் பேசேஜில் பிளாக்கேஜ் இருக்குது. அதான் ஃபஸ்ட் டைமே அவங்க டாக்டர்கிட்ட வந்திருக்காங்க. பட் அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டால் அவங்கள்ட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது, நான் ஏதோ பண்ணியிருக்கேன்னா இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரீசன்ஸே இருக்காது. செகண்ட் மோஸ்ட் காமன் ரீசன் என்ன, நம்ம ஏதோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். ப்ரொசீஜர்னால் இப்போ நிறைய பேருக்கு எல்டர்லி பீப்புளெலாம் ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, இப்போ ரெகுலராக பண்ணுறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறாங்க. ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 8 to 10% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மாதிரி யூரின் பேசேஜில் பிளாக்கேஜ் வரலாம். அது ரொம்ப மோஸ்ட் காமன் காஸ். செகண்ட் காமன் காஸ் என்னென்னா, யூரின் பேசேஜில் பைப் போடுவாங்க, யூரித்ரல் கேத்தடர் சொல்லுவாங்க. அந்த கேத்தடர்னாலேயும் உங்களுக்கு யூரினில் பேசேஜில் இன்ஜுரி ஆகலாம், அந்த மாதிரி யூரின் பிளாக்கேஜ் வரலாம். திஸ் ஆர் த 2 மோஸ்ட் காமன். தேர்ட், யூரின் பேசேஜில் ஒரு பெலனைட்டிஸ் செரோட்டிகா ஆப்ளிட்ரன்ஸ்னு ஒன்று டிசீஸ் இருக்குது, ஸ்கின் டிசீஸ், வெள்ளையே ஆகிடும் ஃபுல் ஸ்கின் எல்லாமே. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே யூரின் பேசேஜ் பிளாக் ஆகலாம். ஃபோர்த் மோஸ்ட் காமன் ரீசன் என்னென்னா, ஃபுட்பால், கிரிக்கெட், பஞ்சிங், யாரும் கிக் பண்ணிட்டாங்க யூரின் பேசேஜ்லனா அந்த பேசேஜ் பிளாக் ஆகலாம். டைலட்டேஷன்னா என்ன டாக்டர்? பேஷண்ட்ஸ், நிறைய பேஷண்ட்ஸ் நான் இப்போ சொன்னல யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு யூரின் பேசேஜில் பிளாக்கேஜ் இருக்கும், ஸ்கார் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஸோ டைலட்டேஷன் என்ன, அவங்க சின்ன ஒரு வயர் போட்டுட்டு அந்த ஏரியா டைலேட் பண்ணுவாங்க, அந்த ஸ்கார் ஏரியா வில் பிகம் வைட், கொஞ்சம் டைலேட் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாளுக்கு நல்லாயிருக்கும், திருப்பி ஸ்கார் ஃபார்ம் ஆகி திருப்பி அது பிளாக் ஆகிடும், அதான் டைலட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் நான் எவ்ரி மந்த் போயிட்டு டாக்டர்கிட்ட டைலட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது ரொம்ப டெம்ப்ரரி ப்ரொசீஜர், கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், யூரின் பேசேஜ் ஃப்ரீயாக இருக்கும், திருப்பி அது பிளாக் ஆகிடும். ஸோ ஸ்கார் ஏரியா, அந்த பிளாக்கேஜ் ஏரியா மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் ஆகிடும்,
அதான் டைலட்டேஷன் சொல்லுவாங்க. டாக்டர், இந்த டைலட்டேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒன் டைம் பண்ணுற ஒரு ப்ரொசீஜரா இல்லை ரிப்பீட்டடாக நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணுமா? சில பேஷண்ட்டுக்கு ஒன் டைம் ப்ரொசீஜர் பண்ணால் சரியாயிடும். ஒரு அவுட் ஆஃப் 100 பேஷண்ட்ஸுக்கு ஒரு 10 பேர் தான் கொஞ்சம் ஒன் டைம் டைலட்டேஷன் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பாங்க அவங்க. பட் 90% டைம்ஸ் பேஷண்ட்ஸ் யாருக்கு டைலட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க டெம்ப்ரரி ப்ரொசீஜர் தான் அது இம்பார்ட்டன்ட், பர்மனெண்ட் வரவே வராது சொல்யூஷன். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, இந்த செஞ்சுரியில் 21st century நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது பேஷண்ட்ஸுக்கு. ஸோ டைலட்டேஷன் ஒன் டெம்ப்ரரி ப்ரொசீஜர் அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் உங்களுக்கு யூரின் பேசேஜ் இன்னும் டேமேஜ் ஆகும், இன்னும் ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்கும், இன்னும் ஸ்கார் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், திருப்பி பிளாக்கேஜ் இன்னும் அதிகமாகும். ஸோ என்னோடய சஜஷன் டைலட்டேஷன் பண்ணக்கூடாது பேஷண்ட்ஸ்க்கு. யூரோத்ரோபிளாஸ்டினா என்ன டாக்டர்? யூரோத்ரோபிளாஸ்டினா ஒரு கைண்ட் ஆஃப் சர்ஜரி, ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் சர்ஜரி. அது பேஷண்ட்ஸ் யாருக்கு யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணுவாங்க, நார்மலி டைலட்டேஷன் பேஷண்ட்ஸுக்கு அந்த ஸ்கார் எங்கே இருக்குது, பிளாக்கேஜ் எங்கே இருக்குது, அது டைலட்டேஷன் மட்டும் பண்ணுவாங்க, திருப்பி பிளாக் ஆகிடும், திருப்பி ஸ்கார் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்கார் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்காரை டச் பண்ணல, ரிமூவ் பண்ணலன்னா திருப்பி ஸ்கார் ஆகிடும், திருப்பி பிளாக்கேஜ் ஆகிடும். யூரித்ரோபிளாஸ்டி பேஷண்ட்ஸில் அந்த ஸ்கார் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன சதை மாதிரி ஒரு வாயிலேருந்து எடுத்து இல்லைன்னா ஸ்கின் எடுத்துகிட்டு அங்கே வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்கார் வில் ஸ்டாப் ஃபார்மிங் அகெயின் பிளாக்கேஜ். தட் இஸ் த ரீசன் அவங்க பேஷண்ட்ஸ் யூரித்ரோபிளாஸ்டி பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு மோர் தென் 90% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஸ்காரை ரிமூவ் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கார் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஸ்ட்ரிக்சர் வராது, பிளாக்கேஜ் வராது. அண்ட் டாக்டர், இன்னொரு கொஷின், இப்போ கிட்னி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக வந்துட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி கிட்னியில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்குது. கிட்னி இன்ஃபெக்ஷன், கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு மேஜர் காமன் ப்ராப்ளம். அது இல்லாமல் என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் கிட்னியில்? மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் என்னென்னா கிட்னியில் டியூமர், ஒரு கேன்சர் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ முன்னாடியும் கேன்சர் ரொம்ப அதிகமாக இருந்தது கிட்னியில், பட் இப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக ஆயிருக்குன்னா அவைலபிலிட்டி ஆஃப் அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன்ஸ், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறோம் இப்போ எல்லாமே இது. ஸோ இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் கிட்னி கேன்சர் வி ஆர் ஐடென்டிஃபைங். முன்னாடியுமே ஒரு 10 சென்டிமீட்டர் டியூமர் வந்தால் தான் பேஷண்ட்ஸ் வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். இப்போது 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் டியூமர்லேயே பேஷண்ட்ஸு டாக்டர்கிட்ட வராங்க. சார் இப்போ என்கிட்ட கிட்னியில் இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் கொடுத்துருக்காங்க, நான் சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கிட்னி டியூமர் இஸ் வெரி காமன் ஃபைண்டிங். இப்போது அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். முன்னாடி எல்லாமே ஒரு கிட்னி டியூமர் இருந்ததுன்னா வி யூஸ் டு ரிமூவ் த ஹோல் கிட்னி அவுட். அந்த ரைட் கிட்னி ரிமூவ் பண்ணிடலாம், லெஃப்ட் கிட்னி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ நம்ம கிட்னி சேவ் பண்ண முடியும் அதான் நம்ம மெயின் எய்ம். ஸோ கிட்னி டியூமர் இருக்குன்னா அது மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். ஸோ த ரெஸ்ட் கிட்னி ஒரு 75% 80% சேவ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட கிட்னி ஆல்மோஸ்ட் 2 கிட்னி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்னி டியூமர் ரொம்ப காமன், இன்ஃபெக்ஷன் காமன், ஸ்டோன்ஸ் காமன். கிட்னிலையும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இப்போ நார்மலாக நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் பேசுகிறோன்னா அது பிளாடரில் தான் இருக்கும். பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் யார் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்காங்க, நார்மலி சுகர் 300, 350, 400 அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா கிட்னிலேயும் பஸ் ஃபார்மேஷன் ஆகிடும் ஃபுல்லாகவே. அது வெரி இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா பேஷண்ட் ரொம்ப சிக்காக வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபீவர், குளிர் ஜுரம் வரும் பேஷண்ட்டுக்கு, சாப்பிட மாட்டாங்க, வாமிட்டிங் கண்டினியூஸ்லி, பேக் பெயின். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் எதாவது பண்ணிங்கன்னா கிட்னி வில் ஹேவ் ஃபுல் இன்ஃபெக்ஷன். இப்போது இன்னொரு கண்டிஷன் இருக்குது, வேறு கிட்னி இஸ் பிளாக்ட். டேங்க்கில் இந்த யூரின் வரணும்னா பிளாக்கேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. பிளாக்கேஜ் இருந்ததுன்னா யூரின் கீழே வராது. அதே மாதிரி கிட்னிலேருந்து அந்த யூரேட்டர் பைப் இருக்குல்ல, அதில் ஏதோ பிளாக்கேஜ் இருந்ததுன்னா யூரின் வராது. ஸோ கிட்னி வில் கெட் ஸ்வெல்லிங் அப். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நியூபார்ன் பேபிஸ்க்கு எல்லாமே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க, ப்ரெக்னென்சி ஸ்கேன். அந்த ப்ரெக்னென்சி ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும், ஓகே இந்த குழந்தைக்கு இந்த கிட்னி பிளாக்காக இருக்குது, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் பர்த் திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க, அது ரிசால்வ் ஆயிருக்கா இல்லையா. ரிசால்வ் ஆகலைன்னா அதுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது அந்த கிட்னி பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த கிட்னி பிளாக்கேஜஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஈவன் இன் 3 months அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ப்ரெக்னென்சிலையும் கண்டுபிடிச்சிருவாங்க, 5th monthலேயே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த கிட்னி பிளாக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி காமன். ஓகே. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யூரெட்ரோ பெல்விக் ஜங்ஷன் ஆப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்னா பைலோபிளாஸ்டின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த பேசேஜ் எங்கே பிளாக் ஆகிருக்கு அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஜாயின் பண்ணால் சரியாயிடும்.
இதெல்லாம் முன்னாடி ஆப்ரேஷன்ஸ் ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஈவன் ஃபார் நியூபார்ன் பேபிஸ் 4 months 6 months 1 year அவங்களுக்கு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுறோம். ஜஸ்ட் வித் ஸ்மால் ஹோல்ஸ் 2-3 ஹோல்ஸில் சர்ஜரி முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு கிட்னி ஸ்டோனுமா டாக்டர்? கிட்னி ஸ்டோன் கூட எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கூட வரலாமா? வெரி காமன் அடல்ட் பேஷண்ட்ஸு தான் வரும். பட் ஈவன் சில்ட்ரனுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். ஈவன் ஏஜ் 5 years 4 years 3 yearsக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம். என்ன ரீசன் சார் அவங்களுக்கு அவ்வளோ கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜெனட்டிக் ரீசன்ஸாக இருக்கலாம். அவங்களோட பாடியிலே ஏதோ அப்நார்மலிட்டி போயிட்டுருக்கு, அதனால தான் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எப்படி நான் முன்னாடி சொன்னேன், ஒரு ஆக்சிலேட்ஸ் ஒன்று சிட்ரேட் சொன்னல. ஸோ அவங்களுக்கு பாடியோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, ஆக்சிலேட் ரொம்ப அதிகமாக யூரினில் போகும், இல்லைன்னா சிட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஜெனட்டிக் காசஸ் ரொம்ப அதிகமாக காமன். அடல்ட் பேஷண்ட்ஸில் ஜெனட்டிக் காசஸ் அவ்வளோ காமனாக இருக்காது. குழந்தைங்களுக்கு தான் ஜெனட்டிக் காசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பசங்களை நீங்கள் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி இல்லைன்னா 3 months 6 monthsல திருப்பி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கால்சியமும் சால்ட்டும் அதிகமாக இன்டேக் பண்ணுறனால கிட்னிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக இருக்குது. அன்னெசரி கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ஆல்சோ நாட் குட். ஓகே, நீங்கள் எல்டர்லி பீப்புள் வீக்னஸ் இருக்குது, போன் வீக்னஸ் இருக்குது, கால்சியம் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா ஓகே. இப்போ நிறைய பேர் கால்சியம் சப்ளிமெண்ட் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டெய்லி. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகும்னா, எக்ஸஸ் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அது யூரினில் செக்ரேட் ஆகும். கால்சியம் அது யூரினில் செக்ரேட் ஆனதுனால ஸ்டோன் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் டாக்டர், சில பேர் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபோமியாக இருக்கும். ஸோ அது எதனால? ஃபோமி யூரின் காமனாக எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா, பேஷண்ட்ஸ் யார் டீஹைட்ரேஷனாக இருக்காங்க இல்லை தண்ணி குடிக்கலன்னா அவங்களுக்கு அதிகமாக வரும் ஃபோமி யூரின். அது மோஸ்ட் காமன் காஸ். செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லேயும் நிறைய ஃபோமி யூரின் வரும். எதனால சார் ஃபோமி யூரின் வரும்? சுகர்னாலே இருக்கலாம், ப்ரோட்டீன் அதிகமாக செக்ரேட் ஆனால் யூரின்ல அப்போவும் ஃபோமி யூரின் வரும். ஓகே. தேர்ட், டயபெட்டிக் இல்லை பேஷண்ட்டுக்கு, அப்போ ஏன் சார் ஃபோமி யூரின் வரும்? நிறைய பேருக்கு என்ன ஆகும், இன்சைட் த கிட்னி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், எக்ஸசிவ் ப்ரோட்டீன் செக்ரேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் ஃபோமி யூரினாக வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒன்றும் மேஜராக இருக்காது, ஜஸ்ட் பபிள்ஸ் மாதிரி இருக்கும். பட் எஸ், அது எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா இல்லையா. அண்ட் டாக்டர், சில பீப்புள் வந்துட்டு பர்டிகுலராக அடிக்கடி நைட் டைமில் வந்துட்டு யூரின் போவாங்க. ஸோ அது ஏதாவது பிரச்சனையா, இல்லை இது ரொம்ப காமனான விஷயம், அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமான தண்ணி குடித்ததால இந்த மாதிரி நடக்குதா? இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நார்மலாக நீங்கள் ஒரு தடவை தான் யூரின் பாஸ் பண்ணணும் நைட். எனிதிங் மோர் தென் 1 time இஸ் அப்நார்மல். ஓகே, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, நாக்சூரியா சொல்லுவாங்க. நாக்சூரியானா நைட்டில் தான் அதிகமாக யூரின் போயிட்டுருக்கீங்க. எனிதிங் மோர் தென் 1 இஸ் அப்நார்மல். பட் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்ன இம்பார்ட்டண்ட்னா, நிறைய பேர் என்ன, ஓகே ஐ காட் அப் ஃப்ரம் த ஸ்லீப், இப்போ நான் ஒரு தடவை வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அது வேறு ப்ராப்ளம். நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க, யூரின் போகணுன்னா தே கெட் அப், கோ டு த வாஷ்ரூம், அகெயின் ஸ்லீப், அது வேறு ப்ராப்ளம். ஸோ எது இம்பார்ட்டண்ட் இது ரெண்டில்? யார் டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு டீப் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி அவங்க வாஷ்ரூம் போகிறாங்க, திருப்பி வந்து படுக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் மெயின் இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்ன ரீசன்னு அதிகமாக யூரின் போகிறது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் ரீசன் என்ன இருக்குன்னா, நைட் படுக்கிற முன்னாடியே நிறைய தண்ணி குடிப்பாங்க பேஷண்ட்ஸு. ஒரு 2 tumblers 1 liter 1/2 liter தண்ணி குடித்தா அப்போ நீங்கள் நைட் கண்டிப்பாக யூரின் அதிகமாக போவீங்க. செகண்ட் மோஸ்ட் காமன், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸுக்கு வீட்டில் எல்லாருமே கால் வீக்கமாக இருக்கும். பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு ஸ்வெல்லிங் சொல்லுவாங்க, கால் ஸ்வெல்லிங். நைட்டு படுக்கிறப்போ என்ன ஆகும், அந்த கால் ஸ்வெல்லிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அது கம்மியானோடனால யூரின் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். தேர்ட் ரீசன் என்னென்னா, ஒரு ஏஜுக்கு ஒரு மோர் தென் 60 சொல்லலாம், 60-65, அவங்களோட பாடி நைட் டைமே யூரின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், டே டைமில் ஆகாது. ஸோ சம் பேஷண்ட்ஸுக்கு அது நார்மல் நைட் டைம் யூரின் போகிறது. ஃபோர்த் மோஸ்ட் காமன் என்ன ரீசன்னா, ப்ராஸ்டேட் ப்ராப்ளம். ஸோ பேஷண்ட்ஸ் யார் ஒரு ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் இருக்குது, ப்ராஸ்டேட்னா ஒரு பிளாடர் கீழே ஒரு கிளாண்ட் இருக்குது, ப்ராஸ்டேட் கிளாண்ட், அது வீங்கிச்சு இல்லைன்னா பெருசாகிடுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு யூரின் போகிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நைட் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க. ஸோ பேசிக்காக நான் என்ன கேட்பேன் பேஷண்ட்கிட்ட, நீங்கள் எவ்வளோ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க படுக்கிறது முன்னாடி. இப்போ ரொம்ப அதிகமாக தண்ணி குடிச்சிட்ருக்காங்கன்னா நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க சொல்வேன். இது எல்லாமே இல்லாமல் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் இப்போ என்னென்னா, நைட் டைம் அடிக்கடி போகிறது ஸ்னோரிங் ப்ராப்ளம். அதுக்கு ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானா சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்னோரிங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும் நைட் எல்லாமே.
அந்த ஃப்ளக்சுவேஷன்னால அவங்க யூரின் அடிக்கடி போவாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, ஃபேட்டாக இருப்பாங்க, நெக் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்னோரிங் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட். அதிகமாக டீ காஃபிஸ் எடுத்துக்கிறது ஏதாவது சிறுநீரக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுமா டாக்டர்? எனிதிங் இன் எக்ஸஸ் இஸ் பேட். வாட்டர் இஸ் ஆல்சோ பேட், ஆல்கஹால் இஸ் ஆல்சோ பேட், டீ காஃபி இஸ் ஆல்சோ பேட். நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஓகே. நிறைய பேர் நான் பார்க்குறேன் எவ்ரி 1 hour ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. தட்ஸ் நாட் அட்வைசபிள். காஃபி இஸ் கெஃபின். கெஃபின்னால பிளாடர் இரிட்டேஷன் ஆகும். அந்த பிளாடர் இரிட்டேஷன்னால பேஷண்ட்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு அர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் யூரின் போகிறதுக்கு. ஒரு பிளாடர் இரிட்டன்ட், அது ஸ்டிமுலண்ட். ஸோ பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அடிக்கடி யூரின் போன மாதிரி சென்சேஷன் வந்துகிட்டே இருக்குது சார். ஸோ அதோட இரிட்டேஷன். செகண்ட், ஸ்டோன் ஃபார்மேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு யார் காஃபி அதிகமாக குடிக்கிறாங்க. ஓகே, எதாவது அட்வான்டேஜ் இருக்கா சார் காஃபியில் டீயில்? எஸ், க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பெட்டராக இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே கொஞ்சம் யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிளாக் காஃபினாலே உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் தான். ஓகே, பட் எனிதிங் இன் எக்ஸஸ் நாட் அட்வைசபிள். இப்போது சில பேர் வந்து ஏசி ரூம்லேயே இருப்பாங்க, ஒர்க் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒன்று அதில் தண்ணி குடிக்கவே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன டாக்டர் பண்ணுறது? அது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏசியில் இருக்கிறதுனால என்ன, உங்களுக்கு தர்ஸ்ட் மெக்கானிசம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அவங்களுக்கு தோணாது ஓகே தண்ணி குடிக்கணும்னா. ஸோ என்னோடய சஜஷன் பேஷண்ட்ஸுக்கு என்னென்னா, நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் முன்னாடி டெஸ்கில் இல்லை லேப்டாப் கிட்டே ஒரு 1 to 2 liters பாட்டில் வச்சுட்டிங்கன்னா ஓகே நான் குடிக்கணும் இந்த தண்ணி, அதை தான் நீங்கள் பண்ண முடியும். பட் இது ஒரு எக்ஸ்கியூஸ் தான், நான் தண்ணி ஒரு குடிக்கல, அது ஒரு நத்திங் கேன் பி டன் அபவுட் இட். அண்ட் அதே மாதிரி டாக்டர் பர்டிகுலராக வந்துட்டு வயசான ஆண்கள் அவங்களுக்கு வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்ப இரிட்டேஷன் ஆகிறது, ரொம்ப பிரச்சனை இப்படி இருக்கிறது, இதுக்கான காரணங்கள் என்ன? மோஸ்ட் காமன் ரீசன் என்ன ஆகும்னா, எனிபடி ஒரு யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் எவாலுவேஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார் எல்லா யூரின் ப்ராப்ளம் யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவிலே ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே. ஏதோ ப்ராப்ளம்னா நான் டாக்டர்கிட்ட எதுக்கு போகணும், மெடிக்கல் ஷாப் போனால் ஒரு 5 நாளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க, அவங்களே சாப்பிட்றலாம் சரியாயிடும். பட் ப்ராப்ளம் என்னென்னா எல்லா யூரின் ப்ராப்ளம் யூரின் இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணி எவாலுவேஷன் பண்ணிவிட்டு ஓகே ப்ராஸ்டேட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு யூரின் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு யூரின் போகிறது கஷ்டமாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, அடிக்கடி யூரின் போகிறீங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போகிறீங்க, யூரின் ஸ்பீட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா எப்போ உங்களுக்கு ப்ராஸ்டேட் ரொம்ப பெருசாகிடும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஆட் ஆன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் யூரின் ஃப்ரீயாக பாஸ் பண்ணல ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்னால, அதனால் உங்களுக்கு யூரின் ஸ்டே பேக் ஆகுது பிளாடரில், அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டோன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே ஒரு ஆட் ஆன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் யூரின் போகிறது எரிச்சலாக இருக்கும், அடிக்கடி யூரின் போவாங்க. இப்போ விமன் வந்துட்டு பீரியட் டைமில் யூடிஐ வராமல் இருக்க என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹைஜீன் தான். ரெகுலராக சானிட்ரி பேட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு நாள் நீங்கள் ஒரு சானிட்ரி பேட் யூஸ் பண்ணிகிட்டு பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 4 hours 4 to 5 hours நீங்கள் சானிட்ரி பேட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காட்டன் அண்டர் கார்மெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது சீரியஸ்னஸே எடுக்க மாட்டாங்க இப்போது. காட்டன் அண்டர் கார்மெண்ட்ஸ் வில் அப்சார்ப் த ஸ்வெட். ஸோ உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஓகே. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வாட்டர். அட்லீஸ்ட் 10 to 12 glasses வாட்டர். எல்லா யூரின் ப்ராப்ளமுக்கு ரீசன் சொல்யூஷன் வாட்டர் தான். வாட்டர் 10 to 12 glass நீங்கள் வாட்டர் குடிச்சிங்கன்னா சரியாயிடலாம். அண்ட் டாக்டர் பர்டிகுலராக வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு யூடிஐ சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை கிட்னி ஸ்டோனோ ஃபார்ம் ஆகுமா? சப்போஸ் அப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அது குழந்தைக்கும் பாதிப்பாகுமா? கண்டிப்பாகும். ஸோ ஏன் ப்ரெக்னென்சியில் அதிகமாகுது பிரச்சனை, அது ஃபஸ்ட் நம்ம பேசிக்கலாம். ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த யூட்ரஸ் சொல்லுவாங்களே கர்ப்பப்பை, அது பெருசாகிட்டுருக்கு, அதனால் அவங்களுக்கு பிளாடரில் ப்ரெஸ் ஆகும். அது யூரின் பேசேஜில் ப்ரெஸ் ஆனதுனால பேஷண்ட்ஸுக்கு அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஹார்மோனல் சேஞ்சஸ்னால யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் சீக்கிரம் வரும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே. அதனால தான் யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. ஸ்டோன் ஃபார்மேஷன் ஏன் அதிகமாகுது, அந்த யூரின் போகிறது பேசேஜ் இருக்குல்ல, கிட்னியில் இந்த பிளாடர் வர்றது யூரேட்டர் பைப், அதெல்லாம் டைலேட் ஆகிடும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. ஸோ யூரின் அங்கே ஸ்டே ஆகும். ஸ்டே ஆனதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நார்மல் பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸாக இருக்கும்,
அது ப்ரெக்னென்ட் லேடி பேஷண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. அவங்க யூட்ரஸ் பெருசானதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஹெவினஸ், அப்டாமினல் பெயின், பேக் பெயின் எல்லாமே இருக்கும். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டோன் பெயினா இல்லை யூட்ரஸ் பெயினா சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எப்படி எவாலுவேட் பண்ணுறது, அது இம்பார்ட்டண்ட். நார்மலாக நம்ம பேஷண்ட்டுக்கு ஒரு சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்தா 5 மினிட்ஸில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அதே ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சிடி ஸ்கேன் கேட்கவே முடியாது. பிகாஸ் அந்த சிடி ஸ்கேனோட எஃபெக்ட் ரேடியேஷன் will affect the baby. ஸோ நம்ம சிடி ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம அல்ட்ராசவுண்ட் தான் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரியாது ஸ்டோன். ஸோ ஒரு சீரியஸான ப்ராப்ளம் வரும், டாக்டர்ஸ்க்கும் வரும். என்ன பண்ணுறது, இப்போ புரிய மாட்டேங்குது, ஓகே பேஷண்ட் பெயின் வந்தால் என்ன பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன். ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நார்மல் பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் அவ்வளோ கண்டுக்க மாட்டேங்கிறேன், தண்ணி குடிங்க சரியாயிடும் சொல்வீங்க, ஏன் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் மட்டும் அதிகமாக கேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க? யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ் ப்ராப்ளம் ஃபார் அபார்ஷன்ஸ். அந்த இன்ஃபெக்ஷன்னால் பேபியும் அஃபெக்ட் ஆகும், ப்ரீமெச்சூர் டெலிவரிஸ் ஆகும், லோ பர்த் வெயிட் ப்ராப்ளம்ஸ் வரும் பேபியில். அது எல்லாமே சைடு எஃபெக்ட். ஸோ அதனால தான் யூரின் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்தீங்கன்னா எவ்ரி கைனகாலஜிஸ்ட் நீங்கள் ரெகுலர் செக்அப் பண்ணிங்கன்னா அவங்க யூரின் கல்ச்சர் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அது எதுக்குன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதாக இருக்கா பார்க்குறதுக்கு. அண்ட் டாக்டர், கிட்னி ஸ்டோன் இருக்கிற ஒரு பேஷண்ட்க்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து அதை சரி பண்ண முடியுமா, இல்லை கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா? என் ப்ராக்டிஸில் நிறைய பேர் வருவாங்க. 90% ஆஃப் டைம்ஸ் அவங்க மெடிசின்லேயே சரி பண்ணிக்கலாம். ஹார்ட்லி ஒரு 10% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். ஓகே. பட் ப்ராப்ளம் என்னென்னா பேஷண்ட் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ சார் நான் சரியாவேன்? அதான் சொல்ல முடியாது. மெடிசின்ஸ் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆனால் தான் ஸ்டோன் வெளியே வரும். ஸோ யூஸ்வலி நான் ஒரு டைம் லைன் கொடுப்பேன் பேஷண்ட்ஸ்க்கு. 3 to 4 வீக்ஸ் ஆகும். நீங்கள் இந்த மெடிசின் சாப்பிடுங்க, உங்கள் லக் நல்லா இருந்ததுன்னா வெளியே வந்துடும் ஸ்டோன். பட் அது மட்டும் கிடையாது. என்ன ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்னா, ஸ்டோன் எந்த பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, ஏதோ அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஃபீவர் இருக்கா, அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஒரு 5 mm ஸ்டோன், 4 mm ஸ்டோன், 6 mm ஸ்டோன்னா நம்ம மெடிசின்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் எனிதிங் மோர் தென் 8 mm 9 mmனா வெளியே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க மெடிசின்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணுறதுக்கு. பேஷண்ட்ஸ் வரப்புறம் உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, குளிர் ஜுரம் இருக்குது, ஸ்டோன் இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணக்கூடாது மெடிசின்ஸ்னால். அந்த மாதிரி பேஷண்ட் ஒரு எமர்ஜென்சியாக தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பைப் போட்டியில் ஸ்டோன் ரிமூவ் பண்ணிட்டோன்னா சரியாயிடுவாங்க. ஸோ எவ்ரி கண்டிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு 5 mm 6 mm ஸ்டோன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் பேஷண்ட்டுக்குன்னா நம்ம மெடிசின்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் நான் ஒரு பேஷண்ட் டெட்லைன் 3 to 4 வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு. எப்போ நீங்கள் எங்கிட்ட திருப்பி வரணுன்னா, ஃபீவர் இருக்குது, பெயின் செட்டில் ஆகல, குளிர் ஜுரம் இருக்குன்னா நீங்கள் உடனே வந்துடுங்க, வில் டேக் யூ ஃபார் சர்ஜரி. ஒரு 10% பேஷண்ட்ஸுக்கு தான் சர்ஜரியே இண்டிகேஷன். இப்போது சர்ஜரி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். முன்னாடியெல்லாம் ஓப்பன் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிலாம் பண்ணிட்டுருங்க. இப்போ எல்லா யூரின் பேசேஜ்லேயே நீங்கள் கேமரா போட்டு லேசர்லேயே சர்ஜரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் என்ன டாக்டர்? நிறைய வந்திருக்கு. ஸோ முன்னாடி எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்ரி திங் இஸ் எப்படி நம்ம ஒரு மினியேச்சரைசேஷன் சொல்லுவாங்க, ஒரு சைஸ் பெருசாக இருக்குது. முன்னாடி லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு ரூம் சைஸ் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ஒரு சின்ன குட்டி ஒரு நீங்கள் கையில் வச்சுக்கலாம் லேப்டாப். அதே மாதிரி யூராலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது முன்னாடி எல்லாமே. ஸோ கஷ்டமாக இருந்தது சர்ஜரி பண்ணுறது. நவ் வி ஹேவ் வெரி ஸ்லீக் கேமராஸ், ஸ்லீக் லேசர்ஸ், எல்லாமே ஸ்லீக்காக இருக்குது. யூரின் பேசேஜ் டைட்டாக இருக்குன்னா அப்போவும் நீங்கள் போய் உள்ளே போய் யூரின் ஸ்டோன் ரிமூவ் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாமே யூரின் பேசேஜில் மட்டும் ஸ்டோன் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இப்போ கிட்னியில் உள்ளே போயிட்டு நம்ம கேமரா போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது RIRSனால் ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள் கேமரா. அது கிட்னியில் உள்ளே போய் வி கேன் மூவ் அரவுண்ட் இந்த கிட்னி அண்ட் ரிமூவ் த ஸ்டோன்ஸ். முன்னாடி பின்னாடி ஹோல் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப பெருசாக ஹோல் போடுவாங்க. இப்போ எல்லாமே மினியேச்சர் சைஸ், நாட் ஈவன் 5 mm 6 mm சைஸ் ஹோல்ஸ் பண்ணியே சர்ஜரி பண்ணிவிடுவாங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ கேட்டிங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி வந்துருக்கு ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு. இப்போ நான் ஒரு 2 cm ஸ்டோன் இருக்குது கிட்னியில், நான் கேமரா 2 cm ஸ்டோன் ஒடிக்கணுன்னா 1 hour ஆகும் எனக்கு லேசர். நான் 1 hour பண்ணால் என் கை வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும். ஸோ இப்போ ரொபாட்டிக் வந்திருக்கு. ரொபாட்டிக்னால என்ன ஆகும்னா இன்னும் ப்ரிசிஷன்னால நீங்கள் சர்ஜரி பண்ணலாம். அதான் லேட்டஸ்ட் டெக்னிக் இப்போ வந்திருக்கு. ரோபோட் வில் டூ த சர்ஜரி. நீங்கள் ஜஸ்ட் யூ ஹவ் டு சிட், எப்படி நீங்கள் வீடியோ கேம் யூ ஆர் பிளேயிங் லைக் தட், யூ ஹவ் டு ப்ளே வித் தட் ரோபோட், மூவ் த ரோபோட் வில் டூ த சர்ஜரி. ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன? யூராலஜியில் ரோபோட்டிக் சர்ஜரி எப்படி யூஸ் ஆகுது? இப்போ எல்லாருமே ரோபோட் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் காமன் மித் இல்லை மிஸ்கன்செப்ஷன் என்னென்ன பேஷண்ட்ஸுக்கு, சார் நீங்கள் சர்ஜரி பண்ண மாட்டிங்களா,
ரோபோட் தான் பண்ணுவோம் சர்ஜரி. அது கிடையாது. ரோபோட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் தான் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கீங்க. முன்னாடி அதே மாதிரி ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். லேப்ரோஸ்கோப்பியில் அவ்வளோ ப்ரிசிஷன், ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு ஃபினஸ் இருக்காது சர்ஜரியில். ரோபாட்டில் என்னென்னா, ரோபாட் வில் மூவ் இன்சைட் த அப்டமன் நல்லாவே. பட் அது யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா டாக்டர் உட்காந்து தான் மேனேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டாக்டர் மூவ் பண்ணலைன்னா அது மூவ் ஆகாது ரோபாட். டாக்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ரோபாட் ஸ்டாப் ஆகிடும் அங்கே. ஓகே. ஸோ த ரோபாட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். சர்ஜரி பண்ணுற டாக்டர் தான். ரோபாட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். வி யூஸ் இட் டு டூ த சர்ஜரி. ரோபாட்டோடைய அட்வான்டேஜஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரிசிஷன் சி எனி சர்ஜரி யூ டூ, நான் ஒரு அந்த இடத்துல தான் போய் சர்ஜரி பண்ணோம், அது அக்கத்து பக்கத்தில் போகக்கூடாது, போனால் டேமேஜ் ஆகிடும், ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரோபாட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ரோபாட் ஹேஸ் அந்த ப்ரிசிஷன், ஸ்டெபிலிட்டி, மூமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் டீப் சர்ஜரிஸ் ரோபாட்டில் போய் ஈஸியாக பண்ணிக்கலாம். பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஒரு 4 hours 5 hours பண்ணிங்கன்னா உங்கள் ஷோல்டர் கெட்டு போயிடும், மூமெண்ட் அவ்வளோ இருக்காது. அதே நீங்கள் ரோபாட் சர்ஜரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈவன் ஃபார் சர்ஜன்ஸ், ஃபார் பேஷண்ட்ஸ். ஸோ அது எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ ப்ராஸ்டேட்டில் ஒரு கேன்சர் வருது, சின்ன குட்டி கேன்சர் இருக்குது ப்ராஸ்டேட்டில். அது எப்படி ட்ரீட் பண்ணுறது? முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 centimeter கீழ்ச்சி ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ப்ராஸ்டேட் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஷண்ட் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும் ரிகவர் ஆகிறதுக்கு, இன்னொரு 3 மாதம் ஆகும் பேஷண்ட் நல்லா நார்மலாக நடக்கிறதுக்கு. அதே ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 mm to 8 mm ஹோல்ஸ்லேயே 5 ஹோலில் நீங்கள் சர்ஜரி முடிச்சுக்கலாம். பேஷண்ட் அதே ஈவினிங் உட்காந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்டு வாக் பண்ணி வீட்டுக்கு போவாங்க. தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ அது ஒரு சிம்பிள் கண்டிஷன் நான் ப்ராஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கேன். அது முன்னாடி நீங்கள் கேட்டிங்களே கிட்னியில் வேறு என்ன ப்ராப்ளம் வரும், கிட்னியில் டியூமர் வரும். கிட்னியில் டியூமர், குட்டி டியூமர் 3 cm 4 cm 5 cm இப்போ ரோபாட்லேயே பண்ணிக்கலாம் சர்ஜரி. ரோபாட்டில் பண்ணுறது அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்மால் பிளட் வெசல்ஸும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளீடிங்கோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பேஷண்ட் ரிக்கவரி சூப்பராக இருக்கும். அதான் ரோபாட்டிக்கோட அட்வான்டேஜஸ். 3வது கண்டிஷன் சொன்னல, சின்ன குழந்தைங்க எல்லாமே பிளாக்கேஜ் வந்தால் கிட்னியில் ரோபாட்டிக் சர்ஜரி பண்ணலாம். ஈவன் ஆஸ் ஓல்ட் as 3 months 5 months 6 monthsலேயும் சர்ஜரி பண்ணலாம் ரோபாட். இப்போது ஏன் சார் ஒரு சின்ன கட் பண்ணால் சரியாயிடும்ல? அது கிடையாது. சின்ன கட் பண்ணிங்கன்னா நீங்கள் மசில்ஸ் கட் பண்ணுவீங்க, பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாப்பாக்கு. ஓகே. ஸோ அது ரொபாட்டிக் சர்ஜரி வில் கிவ் வெரி லெஸ் பெயின். அது ப்ரூவன், எஸ்டாப்ளிஷ்ட், சயின்டிஃபிக் லிட்ரேச்சரில் இருக்குது. ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் பெட்டர் தென் எனி அதர் சர்ஜரி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டு, யூரோலஜி சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்.